வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி பார்க்குறது நம்ம மா இஞ்சி தாங்க. பார்க்க மஞ்சள் மாதிரியே இருந்தாலும் மா இஞ்சி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இஞ்சி கிழங்கு தெரியும் பாருங்கள். இது நம்ம வெய்ய காலத்தில், அதாவது மே மாதம் வைக்கணும். மே மாதம் வச்சோம் அப்படின்னா ஜனவரியில் அறுவடை பண்ணலாம். மஞ்சள் அறுவடை பண்ணும்போதே பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாதுங்க. ஆனால் மழை காலமாக இருக்கனால தண்ணி அதிகமாக நின்றுட்டுருக்கு. தண்ணி அதிகமாக நிற்கும்போது என்னென்னா நீர்க்கிழங்குகள் தான் அதிகமாக வரும்போது பெருத்த நல்ல கிழங்குகள் வர்றது கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே போட்டு விட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுவும் மா இஞ்சி தான். நல்லாவே வளர்ந்துருச்சு. தாள்கள்லாம் எப்போ காஞ்சி மடியுதோ அப்போ இதை அறுவடை பண்ணிடலாம். அது ஜனவரியில் காஞ்சி மடங்குன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மஞ்சள். இதெல்லாம் மஞ்சள், பார்க்க ஒரே மாதிரியே இருந்தாலும் இதெல்லாம் மஞ்சள் செடிகள். மஞ்சளுடைய வளர்ச்சியும் பாருங்களேன், நல்லாவே இருக்குது. இதெல்லாம் மஞ்சள் தை பொங்கலுக்காக வச்சுருக்கிறேன். மஞ்சளும் இஞ்சியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிழங்குகள் உள்ளே வேறு. நல்ல வளர்ச்சி அடையுங்க. மே மாதம் வைக்கலாங்க. ஒரு சின்ன இனுக்கு இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள்.